சரி, யூஸ்வலி லேப்னு ஒன்று இருந்ததுனாலே ஜாலி ஆயிடும், ஏன்னா அதுல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க இங்கிலீஷ் லேப்னு போட்டிருக்கீங்க, அதை பார்த்துட்டு லைட்டா ஒரு தடுமாற்றம் வரதான் செய்யுது. ஏன்னா அப்படின்னா இங்கிலீஷ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரீங்களா, இல்ல இந்த லேப்னு சொல்ற இடத்துல அப்படி என்ன பண்ணுவோம், இங்கிலீஷே ரிசர்ச் பண்ணுவோமா, இல்ல இதுக்கும் உங்களுடைய ட்ரைனிங்க்கும், ஏன்னா இங்க கோடிங்னு சொல்லிதான் வரோம், இங்க கோடிங்னு சொல்லிதான் வரோம், கோடிங்க்கு நடுவுல இங்கிலீஷ் லேப்ல என்ன சார் பண்ணுவோம்? இப்படி ஒரு அர்த்தம் வருதா? லேப்னா இது மாதிரி ஒரு அர்த்தம் வருதா ஸ்டூடெண்ட்டுக்கு? எனக்கு இது தெரியாம போச்சு. மேபி ட்ரை பண்றேன், வேற ஏதாவது நேம்க்கு ட்ரை பண்றேன். இங்கிலீஷ் தேவையா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எஸ் அண்ட் நோ. தேவை, தேவையில்லை, ஒரு குழப்பமான ஆன்சர். சப்போஸ் நீங்க விப்ரோ, இன்ஃபோசிஸ் இத மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போறீங்க, அங்க கிளைண்ட் எங்க இருப்பாங்க? யூஎஸ்ல இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆகணும். நீங்க பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சில சமயம் ப்ராஜெக்ட் லீடர்ஸ், பிசினஸ் அனலிஸ்ட் இவங்க வந்து கம்யூனிகேட்டரா இருப்பாங்க, டெவலப்பருக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருப்பாங்க, அவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல இங்கிலீஷ் ரொம்ப தேவை இருக்கும். அதே ஒரு ப்ராடக்ட் கம்பெனிக்கு போறீங்க, ப்ராடக்ட் கம்பெனி பாஸ் யாரு? தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் இருப்பாரு, இல்ல இந்தியாக்குள்ள தான் இருப்பாரு. அப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பெருசா தேவையில்லை, டெக்னாலஜி மட்டும் இருந்தா போதுமானது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் விச் கம்பெனி யூ ஆர் ஒர்க்கிங், அதை பொறுத்து இங்கிலீஷ் தேவையா இல்லையா அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ் இஸ் நாட் அ பாட்டில் நெக், அது ஒரு லாங்குவேஜ் தான், ஈஸியா கத்துக்க முடியும். எங்க லேபும் நீங்க நினைச்ச மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் தான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கணும். நல்ல லேபா இருக்கே சார். எல்லாத்துக்கும் நாங்களே பேர் கொடுத்துருவோம், இந்த இங்கிலீஷ் படம்லாம் பாருங்கன்னு. சண்டை படமா இருக்காது, கான்வர்சேஷன் மூவியா இருக்கும், அவார்ட் வின்னிங் மூவியா இருக்கும். கிட்டத்தட்ட எங்க கோர்ஸ் டைம்ல நீங்க ஒரு 25-30 படம் பார்க்க வேண்டியிருக்கும். லேப்ன்ற பேர்ல 2 நாள் நடக்கும், வாரத்துக்கு 2 மணி நேரம் இங்கிலீஷ் லேப் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அந்த இடத்துல நீங்க பார்த்த படத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. யாரும் உங்களை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, எல்லாரும் உட்கார்ந்து அந்த கதையை கேட்பாங்க. இந்த லேபு ஒரு இங்கிலீஷ் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பயம் இல்லாம கொஞ்சம் பேசி பார்க்கலாம், பிரசன்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கிலீஷ்லயே. இந்த 6 மாசம் கூடவே இங்கிலீஷையும் கத்துக் கொடுக்குறோம். இந்த 2 மணி நேரம்ன்றது, வாரத்துக்கு 2 மணி நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓரளவு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கும் வாய் திறந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் பெருமளவு யூஸ் ஆகுது. இங்கிலீஷ் ப்ராப்ளத்தையே நம்ம சால்வ் பண்ணல, ஓரளவு அந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, தைரியமா எடுத்து வைக்கிறாரு. இதை நாங்க கண்கூடா பாக்குறோம், அதனால இங்கிலீஷ் லேபை நடத்துறோம். கிட்டத்தட்ட உங்க கோர்ஸ்ல 60 to 70 hours இங்கிலீஷ் லேப்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அபார்ட் ஃப்ரம் வாட்சிங் த மூவி. வாட்சிங் த மூவி உங்களுடைய பர்சனல் டைம்ல இருந்து எடுத்துக்கணும், ஓகேவா? அதை ஞாயிற்றுக்கிழமையில இருந்து எடுத்துக்கணும். அதை வந்து கிளாஸ்ல உட்காந்து பண்ண முடியாது. வாட்ச் பண்றது, மூவியை வாட்ச் பண்றது ஞாயிற்றுக்கிழமை, அதை பத்தி பேசுறது கிளாஸ்ல. இதுதான் இங்கிலீஷ் லேபோட கான்செப்ட்.